வெல்கம் பேக் டு கார்த்திக் எம்எஸ்கே. இன்னைக்கு வீடியோ நம்ம இதை பற்றி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா மைலோ மில்க் ஷேக் எப்படி வீட்டில் ஈஸியாக பண்ணுறதுனா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு சேஞ்சாலும் நீங்கள் இப்போ புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் சிம்மில் கிளிக் பண்ணி ஆன் டாட்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே நாம் ஒரு விஷயம் உங்களுக்கு இப்போ வாங்க வீடியோவில் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மைலோ மில்க் ஷேக் எப்படி பண்ணுறேன்னு பார்த்துருவோம். முதலாவது தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைலோ பேக்கெட் ஒன்று எடுத்துக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கெட் பாலை கொதிக்க வச்சு ஃப்ரிட்ஜரில் கூல் பண்ணி எடுத்துக்கிறோம். அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு சுகர் எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யறேன்னு பார்த்துருவோம். ஓஎஸ், முதல்ல இந்த பாலை இந்த கண்ணாடி கிளாஸில் நான் முதல் விட்டுக்கிறேன். ஓஎஸ், இப்போ பாலை இந்த கண்ணாடி கிளாஸில் நான் விட்டுட்டேன். இப்போ அடுத்து என்ன செய்யறேன்னு பார்ப்போம். மைலோ பேக்கெட்டை நான் இப்போ கட் பண்ணிக்கிறேன். ஓஎஸ், இப்போ கட் பண்ணியாச்சு. இந்த மைலோ பவுடரை நான் இப்போ இந்த பாலுக்கு கொட்டிக்கிறேன். ஓஎஸ், எல்லாத்தையும் கொட்டிக்கோங்க. நீங்கள் எவ்வளோத்துக்கு பண்ணுறீங்களோ அவ்வளோத்துக்கு நீங்கள் மில்க்கும் இந்த மைலோ பவுடரும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓஎஸ், இப்போ நான் கொட்டிட்டேன். ஓஎஸ், இப்போ கரண்டியாலும் நல்லா நான் இதை கிளக்கி விட்டுக்கிறேன். ஓஎஸ், இந்த பவுடர் நல்லா கரையும் வரைக்கும் நீங்கள் நல்லா கிளக்கி விட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வடிவாக கிளக்கியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சுகர் போட்டுடலாம். நீங்கள் எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு தேவையான அளவு சுகரை நீங்கள் போட்டுக்கோங்க. நான் இப்போ எனக்கு தேவையான சுகரை போட்டுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் கரண்டியால் நல்லா கலக்கி விட்டுக்கிறேன். நல்லா சீனி கரையணும், அப்போ தான் நல்லா இருக்கும். ஓஎஸ், இப்போ நல்லா கிளக்கி விட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொஞ்சம் மைலோ பவுடரை நான் அந்த மேலே கொஞ்சம் தூவி விட்டுக்கிறேன் வடிவுக்காக. நீங்களும் இது மாதிரி பண்ணுறேன்னு பண்ணலாம், இல்லாட்டி அப்படியே குடிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ சுவையான மைலோ மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ குடிச்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா மில்க் ஷேக் பண்ணி முடிச்சாச்சு. இதை நான் இப்போ குடிச்சு பார்த்து எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கு. கடையில் செய்கிறத விட வீட்டில் செஞ்சது ரொம்ப நல்லா இருக்கு. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நீங்களும் உங்க வீட்டை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே காய்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சி மறக்காமல் கீழே இருக்க லைக் பண்ண தட்டி விடுங்க. அப்போ தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேஸ், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து எப்படி செய்கிறேன்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இந்த வீடியோ பற்றி கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுபோல மேலும் எனக்கு வீடியோஸை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் சிம்மில் கிளிக் பண்ணி ஆல் டாட்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் ஒரு வீடியோ சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.